15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். பிட்வீன் 40 to 80 வந்து நம்ம வண்டி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம கிளம்புவோம். டீ பிரேக் முடிச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரியை ரீச் பண்ண உடனே மணக்குள விநாயகர் கோயில் பார்க்கலாம். அப்படியே பீச்சை ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்கலாம். பிட்வீன் 40 to 80 வந்து நம்ம வண்டி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டியில் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ரேஞ்சில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா நமக்கு சேஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம். போகலாம், 100 மேலே தாராளமாக போகலாம் இந்த வண்டியில். பட்டு நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஒரே ஒரு அழுத்தி சர்ன்னு போகிறத விட ஸோ இந்த மாதிரி போனோன்னா நம்ம வந்து இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் புது பிளேசஸ்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மைசூர் டு ஊட்டி டு மைசூர் ரூட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப இடம் சூப்பராக இருக்கும், கிளைமேட் அருமையாக இருக்கும். ஏதாவது அனிமல்ஸ் வரும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நல்லா சர்ன்னு நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேனாட் என்ஜாய். நிறைய பேர் வந்து அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக போகணும், செம்ம பிக்கப் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம இப்போ பாருங்கள், 2 சைடு மரம், காற்று சூப்பராக அடிக்குது. இதுக்கும் இந்த சம்மரு வண்டி ஓட்டும்போது காற்று சூப்பராக அடிக்குது. ஸோ அப்படியே நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 55 போகிறேன் நான் ஸ்பீடு. அவ்வளோதான். இப்போ நான் நினச்சா 100 போகலாம் இதில். பட் அந்த கண்ட்ரோலோடு நம்ம போகிற போது நமக்கும் அது ஒரு சேஃபான ஒரு ஃபீல் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு நல்ல ஒரு காற்று அடிச்சுக்கிட்டு அதில் அப்படியே ஸ்மூத்தாக வண்டி ஓட்டிக்கிட்டு கார் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு போகிறான். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனை துரத்துறான்னு போய் பிடிக்கிறத விட ஒரு வண்டிக்கு ரேஸு இதெல்லாம் என்னத்துக்கு? அடுத்தவனும் ஹாப்பியாக இருக்கட்டும், நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். அடுத்தவனும் என்ஜாய் பண்ணுறோம், நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போனோம். இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஆன்மீக சக்தின்னு சொன்னால் அது இந்த மணக்குள விநாயகர் கோவில் தாங்க. இந்த கோவில் சுமார் 400 வருஷம் ஆயிருக்கும்னு வரலாறு சொல்லுதுங்க. மணல் மற்றும் குளம் அப்படின்ற சொல்லிலிருந்து மணக்குள அப்படின்னு பேர் வந்ததா மக்கள் இதை நம்புறாங்க. ஒரு காலத்துல இந்த இடம் மணல் நிறைந்த ஒரு நீர்நிலையா இருந்திருக்கலாம். இந்த கோவிலோட அடையாளமா இருந்தது ஒரு அன்பான யானை, அதோட பேரு லக்ஷ்மி. பல ஆண்டுகளா இங்க வரும் பக்தர்களுக்கு அதன் தலையால ஆசீர்வாதம் பண்ணுச்சு. ஆனால் 2002 அந்த லக்ஷ்மி இறந்து போச்சு. இப்போ அந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் அந்த நினைவுகள் இன்னும் அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.